அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் சவுந்தரராஜன், கிரீன் ஸ்கை கட்டுமானம், கோபி. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பில்டிங் சத்தியமங்கலம் டு பவானி மெயின் ரோடு, கள்ளிப்பட்டி ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு பேக் சைட்ல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4800 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்பைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. இன்னொரு 1 வீக் டு 10 டேஸ்ல இதனோட என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடிய போகுது. ஸோ இப்போ இந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்பைனா வந்து 4800 ஸ்கொயர் ஃபீட் பக்கமா வருதுங்க. ஸோ இப்போ இந்த வீட்டை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் நார்த் சைட்ல இருக்கக்கூடிய போர்ட்டிகோ 17க்கு 45. இந்த ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த போர்ட்டிகோ 21க்கு 60. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 50 mm திக்னஸ் பஃப் பேனல் சீட் தான் வந்து மேல நம்ம வந்து ஆர்சிஸ் ரூஃப் கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்குது. இதனுடைய ஸ்டேர் கேஸ் அவுட்டர் ஸ்டேர் கேஸ் அப்போ கொடுத்துருக்கு. சிட் அவுட் பாத்தீங்கன்னா 8க்கு 32. இதனுடைய மெயின் நிலவு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 அடிங்க. இதனுடைய நிலவு கணம் பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அப்படிங்கிற திக்னஸ்ல கொடுத்துருக்குது. இது ஹாலுங்க, 22க்கு 16 சைஸுங்க. இந்த ஹாலு பட்டி பார்த்து கீழே டைல் ஒர்க் எல்லாம் முடிச்சு பினிஷ் பண்ணியாச்சுங்க. ஒரு கோட் பிரைமர் ஒர்க்கும் போட்டோம். இது கிச்சன் கம் டைனிங், ஓபன் டைனிங் அப்படியே கொடுத்தாச்சுங்க. இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 16க்கு 20ங்க. இது பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷன்ஸ். மேல வந்து OHT மாதிரி கொடுத்துட்டு லேசர் கிளாஸ் கொடுத்து அதுக்கு மேல நம்ம வந்து டப்பன் கிளாஸ் கொடுக்கறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்க. சோ இது அட்டாச் டாய்லெட்டுங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு 8க்கு 6ங்கிற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்குது. அடுத்து செகண்டரி பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் வந்துட்டு இதுக்கான ஓப்பனிங் நம்ம ஹாலுக்குள்ள கொடுக்காம சிட் அவுட்ல இருந்து உள்ள போய்க்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம அதை கொடுத்துருக்கிறோம். இதனுடைய டோர் ஓபன் பாத்தீங்கன்னா நம்ம 5 அடி கொடுத்துருக்கிறோம். இதனுடைய பெட்ரூம் சைஸும் 16க்கு 16 தான். இதுக்கு பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு நம்ம சிட் அவுட்ல இருந்து உள்ள வர மாதிரியான ஒரு டோர் ஓப்பனிங்கும், பெட்ரூம்ல இருந்து உள்ள போய் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டோர் ஓப்பன், 2 ஓப்பன் கொடுத்துருக்கோம். இது 10க்கு 8ங்க இந்த பாத்ரூமோட சைஸ். இது ஸ்டேர் கேஸ், அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேர் கேஸுக்கு மேல பெட்ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு மேல ரூஃப் மட்டும் க்ளோஸ் பண்றதுக்கு டஃபன் கிளாஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து இப்ப நாம வந்து அதுக்கான பர்லின் ஒர்க் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வச்சு பிளாஸ்டிக் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா RCCல ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி 16க்கு 16 கொடுத்துருக்கோம். ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் ஹாலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16க்கு 26. இது என்ன மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு நார்மல் சீட்டு, பட் எப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா ரூஃப்ல வரக்கூடிய அந்த டிசைன்லயும் உள்ள வந்து நம்ம ஓடும் வந்து ப்ரொவிஷன் பண்ணி இப்போ அந்த ஒர்க் போயிட்டு இருக்குது. அந்த வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் OTSங்க. நம்ம கீழே வந்து அந்த பூஜை ரூம் கொடுக்கறதுக்கு மேல இந்த லேசர் பிளேட் கொடுத்து அதுக்கு மேல வந்து டஃபன் க்ளோஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாவே வந்து மேல கூலிங் டைல் நம்ம லேயிங் ஒர்க் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் சைடு நம்ம அந்த
22க்கு 60 அடியில போடக்கூடிய பஃப் பேனல் சீட்டுங்க. 50 mm திக்னஸ் பஃப் பேனல் சீட். தென் இது மேல பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் கிட்டத்தட்ட 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில கொடுத்துருக்கோம். இது இந்த வீட்டுடைய ஈஸ்ட் ஃபேசிங் எலிவேஷனுங்க. நார்மலா இந்த வீடு இப்ப பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல ட்ரூ நார்த் ஃபேசிங்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இதனுடைய ஈஸ்ட் ஃபேசிங். நம்ம மேல போட்டிருக்கிற அந்த ஓல்டு டைப் சீட்டு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்ச் மாதிரி இறக்கி இருக்கோம். ஸோ அதனுடைய அந்த சைடு எலிவேஷன் தான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் சைடும் நார்த் சைடும் நம்ம வென்டிலேஷனுக்காக வந்துட்டு ஆங்கிள் கொடுத்துட்டு தென் சேஃப்டிக்காக இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த டியூவல் பர்பஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கிரில் செட்டப் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஒன்னு இந்த மெயின் கேட் அல்லது வந்துட்டு இந்த சின்ன கேட்ல இருந்து நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த 2 ஓப்பன் வழியா மட்டும்தான் வீட்டுக்குள்ள போக முடியும். எகைன் வந்துட்டு இந்த 2 ஓப்பன் வழியா மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்து வெளியில வர முடியும். ஸோ அந்த ஒரு செக்யூர் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு இந்த க்ளோஸ்டு ஒர்க்கை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய இந்த கிரில் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு அந்த ஹாலோ பைப்பு தென் அடுத்து வந்து சேனல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேப்ல எல்லாம் வந்து அடுத்து நான் லேசர் பிளேட் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி இந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குது. இது இதனுடைய வெஸ்ட் சைடு ஃபேசிங் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஒரு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய அடுத்த வீடியோல கம்ப்ளீட் பினிஷிங்க உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நன்றி, வணக்கம்.